Hello students. So next இந்த volumetric analysisல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னா iodometric and iodometric titration, argentometric titration and complexometric titration. So இந்த மூணு நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்துருவோம். So we are taking as a beer solution sodium thiosulfate அதாவது thio-ipo அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பிப்பட் பண்ணி நம்ம conical flask எடுத்துக்கூடிய வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட், காப்பர் சல்ஃபேட், காப்பர் 2, iodine, potassium permanganate, barium 2 ion. So இந்த டைட்ரேஷனுக்கு we are using as the indicator is starch indicator நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதே போல் சோடியம் ஆர்சனைட், இந்த ஆர்சினியஸ் ஆக்சைடு இது இருக்கக்கூடிய இந்த பியூர் சொல்யூஷனில் நம்ம பிப்பட் பண்ணி கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கூடிய சொல்யூஷன் தான் அயோடின். ஸோ இதுக்கும் ஸ்டார்ச் இண்டிகேட்டர். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ச் இண்டிகேட்டரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த அயோடோமெட்ரிக் டைட்ரேஷன் அயோடின் வந்து பியூர் சொல்யூஷன் ஆகும். நம்ம எகென்ஸ்டாக எதுக்கு எந்த சொல்யூஷனை வந்து நம்ம டைட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டானஸ் அயான், இந்த ஸ்டானஸ் அதாவது சோடியம் சல்பைட். ஸோ இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இது வந்து அயோடோமெட்ரிக் டைட்ரேஷன், அயோடோமெட்ரிக் அண்ட் அயோடோமெட்ரிக் டைட்ரேஷன், அயோடி அண்ட் அயோடோ. ஓகேங்களா. அடுத்து அர்ஜென்டோமெட்ரிக். அர்ஜென்டோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, சில்வர். அர்ஜென்டினாங்கிறது சில்வர். ஸோ இது வந்து ஒரு வீழ்படிவாக்கல் வினையாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த வினையில் பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜெனோமெட்ரிக் பிரிசிபிடேஷன் டைட்ரேஷனில் நாம் சில்வர் நைட்ரேட்டை வந்து பியூர் சொல்யூஷனாகவும், ஸோ கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் பிப்பட் பண்ணி குளோரைடு அயான் அதாவது பேரியம் குளோரைடு அல்லது அமோனியம் சயனைடு இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிப்பட் பண்ணி வச்சுக்குவோம், கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம டைட்ரேட் பண்ணும்போது we are using indicator is பொட்டாசியம் குரோமேட் அல்லது ஃபெரிக் ஆலும், இந்த ஃபெரிக் நைட்ரேட், டாட்ராசின். ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டிகேட்டராக யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து அர்ஜெனோமெட்ரிக் டைட்ரேஷன். இது ஒரு வீழ்படிவாக்கல் வினையாக இருக்கும், பிரிசிபிடேஷன் டைட்ரேஷன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். இது வந்து EDTA, எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டேட் அப்படிங்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு வினையாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பியூரிட்டில் வந்து EDTA சொல்யூஷன் எடுத்துக்குவோம். ஸோ அதில் வந்து கால்சியம் அயான் சம்டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிப்பட் பண்ணி கூட வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய அயான் அதாவது பைவேலண்ட் மெக்னீசியம், கால்சியம், காப்பர், ஜிங்க், நிக்கல் இவை எல்லாமே நம்ம வந்து டேக்கிங் as a பிப்பட்டட் சொல்யூஷன். இந்த எரியோக்ரோம் பிளாக் டீ EBT இண்டிகேட்டர். அதே போல் மொலாக்சைடு, அது பைரோ கேட்டகால் இதெல்லாமே. ஸோ பைரோ கேட்டகால் வந்து வயலட் கலர். ஸோ சைலின் ஆரஞ்ச், கால்கன் தட் இஸ் சோலோ குரோம் டார்க் ப்ளூ. ஸோ இதெல்லாமே நம்ம யூஸிங் ஆஸ் இண்டிகேட்டர். சரிங்களா. ஸோ இது வந்து தைமோ இது வந்து என்னென்னா இந்த தைமோ தாலிசோன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இண்டிகேட்டர். இது வந்து கால்சியம் அயான பியூரிட்லேயும் EDTA பிப்பட் பண்ணியும் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன் பண்ணோன்னு சொன்னால் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம டைட்ரேஷன் செய்யும் பொழுது இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம அதிகமாக கவனிக்கிறது இல்லை. அதனால் இது ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.